நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, இருக்கக்கூடிய சந்தேகம் என்னன்னா, ஒரு பெண் பிறந்த ஜாதகத்தை பார்க்கணுமா இல்ல ருது ஜாதகம் சொல்லக்கூடிய வயசுக்கு வந்த டைமை நோட் பண்ணி ஜாதகம் பார்க்கணுமான்றதான். ருது ஜாதகம்னா என்ன, பிறப்பு ஜாதகம்னா என்ன தெரிஞ்சாதான் இது பண்ண பதில் சரியா போகும். சாய்ராம், வணக்கம். எல்லா நாளும் உங்களுக்கு நல்ல தினமாகவும் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள். பிறப்பு ஜாதகம்ன்றது ஒருவர் பிறந்து அவர் இறக்கும் வரை நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கக்கூடியது தான் பிறப்பு ஜாதகம், ஓகேங்களா? ஆனால் ருது ஜாதகம்ன்றது டோட்டலி வேற. ஒரு பெண் ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய அந்த நேரத்துல என்ன லக்னம் நடக்குதோ அதை பொறுத்து அந்த பெண்ணுடைய வருங்காலத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமானது. இந்த கால்குலேஷன்லாம் பாத்தீங்கன்னா ஜாதகத்துல ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய பல விஷயங்கள் நடக்கும், பல விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? ஒரு பொண்ணு பொதுவா பாத்தீங்கன்னா 3 பிறவி எடுப்பான்னு சொல்லுவாங்க. ஒன்னு பிறக்கும் போது ஒரு பிறவி, ஏஜ் அட்டன் பண்றது 2வது பிறவி, குழந்தை பிறக்கும் போது 3வது பிறவி சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 பருவ நிலையை அடையிறது ஒரு பெண் அப்படின்வாங்க. இதுல முக்கியமானது இது ஏஜ் அட்டன் பண்றது தான், ஓகேங்களா? இது நம்ம பெண்களுக்கு அந்த அந்த வயசு வரக்கூடிய காலம், அந்த வயசு வரும்போது அவங்க அம்மாலாம் கண்டிப்பாக அந்த பொண்ணுங்களுக்கு அதை பற்றி அவேர்னஸ் சொல்லுங்க. நீ ஏஜ் அட்டன் பண்ணுறதா இருந்தால் இது சிம்டம் வரும், இந்த சிம்டமை வச்சு நீ குறிப்பிட்ட அந்த டைமை நோட் பண்ணிக்கோ, அப்போது இது போல் இருக்கான்னு பார்த்து சொல்லு அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணுக்கு அப்போ தெரியும், ஓரளவுக்கு அந்த நேரத்தை துல்லியமாக கணிக்க முடியும், ஓகேங்களா? அப்படி இல்லாத பட்சத்தில் குறிப்பிட்ட சுமாராக தான் இந்த டைம் தெரியுங்க அப்படின்னா நல்ல ஒரு நாலேஜ் இருக்கிற ஜோசியர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் அந்த பொண்ணு எங்கே உட்காந்துட்டு இருந்தா, எந்த இடத்துல இருந்தா, எந்த டைரக்ஷன்ல இருக்கும்போது இது போல ஆயிருக்கும் அப்படின்ற எந்த இடத்த அந்த ஏஜ் நம்ம கண்டுபிடிச்சாங்கன்னு வச்சு அது அந்த திசை இடத்தை பொறுத்து அந்த லக்னத்தை துல்லியமாக கண்டுபிடிக்கவும் முடியும். அதுக்குண்ட ஜோதிடர்களும் இருக்க தான் செய்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அதை வச்சு இந்த ருது ஜாதகத்தை கண்டுபிடிக்கலாம், ஓகேங்களா? இந்த ருது ஜாதகம் எதுக்காக, இதை வச்சு என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சில பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதவிடாய் காலத்தில் பயங்கர வயிற்று வலி இருக்கும், எக்கச்சக்க வயிறு வலி இருக்கும், மாத்திரை போட்டு டாக்டர்கிட்ட போய் தான் சரி பண்ணுவாங்க. இது போல் ஒரு வழி உண்டு. 2வது பார்த்தீங்கன்னா சிலருக்கு லைட்டாக வயிற்று வலி இருந்துக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா? இந்த பீரியட்ஸ் டைம் மட்டும். 3வது சிலர்லாம் எந்த வேலையுமே செய்ய முடியாது, படுத்து படுக்கையாகவே இருப்பாங்க, ஓகேங்களா? எந்த வேலையுமே செய்ய முடியாது நினைப்பாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே என்ன காரணம்ன்றதை இந்த ருது ஜாதகத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். இந்த ருது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை வச்சு எதனால் இவர்களுக்கு இந்த பாதிப்பு இருக்குது, இதுக்கு என்ன பரிகாரம் செய்தால் சரியாகும்ன்றதை கண்டுபிடிச்சி செய்தால் அந்த வேலைகள், அந்த வலிகள், அந்த பிரச்சனைகள் வந்து அவங்க முழுசாக நிவர்த்தி ஆக முடியும். இது ஒரு ப்ராக்டிஸ் இருந்துகிட்டு தான் இருக்குது இன்னைக்கு வரைக்கும், ஓகேங்களா? அதே போல் அந்த பெண்ணுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்கும், அவள் வரக்கூடிய கணவர் எப்படி இருப்பார், அவருக்கும் இவளுக்கும் இருக்கக்கூடிய அந்த சுபமான விஷயங்கள் என்ன, இதையெல்லாம் இந்த ருது ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி பிறப்பு ஜாதகம் தான் மற்ற எல்லா விஷயத்துக்கும். ஆனால் இவளுடைய இந்த ஹெல்த் விஷயமும், அதாவது இந்த பீரியட்ஸ் டைம் சம்மந்தப்பட்ட ஹெல்த் விஷயமும் அவருடைய மன வாழ்க்கையை பற்றிய சில ரகசியங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ருது ஜாதகம் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுறது ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு விஷயமாகவும் இருக்கும். இதெல்லாம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மிராக்குலஸ் கால்குலேஷன்ஸ்ன்னு சொல்லலாம், நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது, ஓகேங்களா? இப்போ ருது ஜாதகம் ஏன் பார்க்கணுன்றது இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நல்லது நடக்கும், நல்லது மாத்திரமே நடக்கும். சாய்ராம்.